டைம் ஆகிட்டு இருக்குது. நான் எப்படி எங்கே போகிறீங்க தம்பி? ஒரு நிமிஷம்டா, சர்ச்சுக்கு போயிட்டு டைம் ஆகிடும். ஒரு சின்ன டவுட்டு, தவறு எடுத்துக்காதீங்க, கேட்கலாமா? சொல்லுமா, கேளுமா. என்ன டவுட்டுமா? உங்கள் பேர் முனி, ஆனால் சர்ச்சுக்கு போகிறீங்களே தம்பி? நல்ல கேள்விதான் கேட்டேன். இப்போ நான் சொல்கிறதுக்கு நீ தவற நினைக்காத. எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, அப்படியே சர்ச்சும் இருக்குது. என் கோயிலுக்கு நான் போனால், தம்பி நீங்களும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆனால் அதே நான் சர்ச்சுக்குள்ளே போகல, அங்கே யாராக இருந்தாலும் உள்ளே வாங்க அப்படின்னு எழுதியே வச்சிருக்கு. அப்போ தான் நினச்சேன், நான் இந்துவாக இருக்கேன், ஆனால் அந்த இந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. ஆனால் அங்கே யாராக இருந்தாலும் நீ மனுஷனாக இருக்கிறியா, நீ உள்ளே வா, உன்னை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ சொல்லு தம்பி, என்ன வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு நான் போகணுமா, நீங்கள் வாங்க அப்படின்ற இடத்துக்கு நான் போகணுமா? ஸோ எனக்கு நான் யோசித்தேன், என்ன யார் வா அப்படின்னு கூப்பிட்றாங்களோ அங்கே நான் தேடி போனேன். கடவுள் எந்த கடவுள் உண்மையான கடவுள்ன்றது அப்புறப்பட்ட விஷயம். என்ன கூப்பிட்ற இடத்துக்கு நான் வந்தேன், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை தம்பி, தவற நினச்சிக்காத. நாடா அந்த அண்ணன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? எனக்கு பிடிச்சது நான் போகிறேன். உன்னால் முடிஞ்சா நீ கூட என்னோட வா, உனக்கும் மன நிம்மதி கிடைக்கும், ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, ஒரே ஒரு நிமிஷம், நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்தேன்.